கவுண்டமணி சொல்லுவார் சார், அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி. எனக்கு நேற்று நடந்த நிகழ்வை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. அதாவது இயக்குனர் பாலாவோட 25 ஆண்டுகள் நிறைவு விழா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வணங்காவோட இசை வெளியீட்டு விழா. யாரெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கும் போது யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சோன்னா எல்லாருமே வந்திருக்காங்க. அது இல்லாமல் அவங்க வந்து சந்திச்சு பேசினதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோதாண்டா பசங்கன்னு எடுத்துக்கிறதா இல்லை இவ்வளோதாண்டா சினிமான்னு எடுத்துக்கிறான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சூர்யா வராரு, பாலா கையை பிடிச்சி கூப்பிட்டு வராரு, பாலா அவர்கள் எப்படிப்பட்டவர், எப்படிலாம் இருப்பார் அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் அருண் விஜய் வராரு, சிவகார்த்திகேயன் அண்ணன்றாரு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? இல்லை இதெல்லாம் தாண்டி என்னன்னா யூடியூப்ல அந்த சண்டையை பற்றிலாம் பேசினாங்கல்ல, இப்போ இவங்க கமெண்ட்ஸ் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க, இப்படிலாம் ஒரு சம்பவமே நடக்கலை, இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா எல்லாம் நடக்குது. வந்து என்னென்னா இந்த சினிமாவில் அரசியலில் இதுதான் வந்து ஒரு சண்டை நடக்கும், அடுத்த நாளே சமாதானம் ஆகிடும். இது தாண்டி இது ஒரு சின்ன வட்டம் தானே, எங்கே போனாலும் மீட் பண்ணிக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி இது பாலாவுக்கான விழா, பாலாவால் இன்னைக்கு வளர்ந்தவர்கள். நீங்கள் சொன்ன மாதிரி யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு தாண்டி யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பாக சூர்யா வருவாரா விக்ரம் வருவாரான்னு கண்கொத்தி பாம்பா வந்து அந்த அப்படி வாசல மீடியாக்கள் எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. வந்து அதுக்கு முன்னாடியே சூர்யா வந்தால் என்ன பேச போறாரு, விக்ரம் வந்தால் என்ன பேச போறாருன்ற மாதிரி ஒரு டிபேட்டே போயிட்டு இருந்தது.